தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 குல செங்குந்த முதலியார்களுக்கு மட்டுமே சிறப்பு வாய்ந்த ஒரே கோயில் மேற்கு புதுப்பாளையம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அள்ளி கொடுக்கும் தெய்வமாக இங்கே விளங்கி நாங்களாம் கண்கூட நேராகவே நிறையா விஷயங்களை பார்த்துருக்கோம். அது ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு இல்லை, அப்படியாக நிறையா என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. எல்லாம் வல்ல அங்காள பரமேஸ்வரனால எல்லாரும் சௌக்கியமாக நீண்ட ஆயிலோ நிறைய செல்வத்தோட எல்லாரும் சௌக்கியமாக இருக்க மாதிரி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமது மேற்கு புதுப்பாளையம் சென்னிமலை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திலே வருடம் மகா சிவராத்திரி திருவிழா பூஜையானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் 26/2/2025 புதன்கிழமை மாசி 14ஆம் தேதி புதன்கிழமை நமது ஓயாமாரி கூட்டத்தார் சார்பாக பூஜை முறையானது மிகவும் சிறப்பாக நடைபெறவுள்ளது. சென்னிமலை மேற்கு புதுப்பாளையம் அங்காளம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் எங்களது ஓயாமாரி கூட்டத்தின் சார்பாக வருக வருகவென வரவேற்பதுடன், இந்த வருஷம் சிவன்ராத்திரி திருவிழா ஓயாமாரி கூட்டத்தாரின் கொடியேற்றத்துடன் எங்களது பொறுப்பில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு ஓயாமாரி கூட்டத்தார் கொடியேற்றும் பூஜையை தலைமையேற்றி நடத்தி கொடுக்க உள்ளார்கள். அது சமயம் அனைவரும் திரளாக வந்திருந்து அம்மனின் திருவருளை பெற்று செல்லுமாறு அனைவரையும் அன்புடன் வேண்டுகிறோம். நம பார்வதி பததே அரர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பனுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலி மலையானே போற்றி போற்றி. வாகர்த்தாவிவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதః பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. கூட்டத்துக்கு ஆயா அம்மானி கைலாயம் தான் நடந்து கால்கள் எல்லாம் நோகும் ஒன்று கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒன்று அம்மாவே என்னாங்காளி அம்மாவே. காடுமலை தான் கடந்து கைலாயம் நடந்து காடுமலை தான் கடந்து கைலாயம் நடந்து கால்களெல்லாம் நோகும் ஒன்று கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒன்று அம்மாவே அங்காளி அம்மாவே. நாம் மலர் பறைத்து நாம் மலர் பறைத்து எமாதாவே
தரக்கூடாதா அந்த ஊஞ்சலிலே ஆடக்கூடாதா அம்மாவே உன்னை அருளே தரக்கூடாதா காடுமலை தான் கடந்து கைலாய நடந்து கால்களெல்லாம் நோகு முன்னு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒன்று அம்மாவே அங்காளி அம்மாவே அம்மா ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்கையிர் பாஷாங்குஷமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணிஜை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. சிவராத்திரி என்பது பிரளய காலத்திலே அனைத்து உயிர்களும் அடங்கி ஒடுங்கி இருந்த நிலையிலே அம்பாள் ஒரு நாள் இரவு முழுவதும் தவமிருந்து சிவனை வேண்டி இருந்த நாள் முதலாக சிவராத்திரியானது ஆரம்பிக்கப்பட்டது. குழந்தையும் போது அம்பாள் பார்ப்போம். தாயின்னு சொல்கிறோம், இருந்தாலும் குழந்தை தான். குழந்தை எடுத்து நம்ம என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்க முடியும். குழந்தையும் தெய்வம் கொண்டாடுங்க சொல்கிற மாதிரி குழந்தைகிட்ட எல்லா வேணுங்கிற கோரிக்கையை வச்சு நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அதாவது 8 ஜாமங்கள் சேர்ந்தது ஒரு நாள் 60 நாளிகை 24 மணி நேரம்னு சொல்லுவாங்க. அப்படியாக இருக்கிற ஜாமங்களில் அந்த 8 ஜாமங்களும் காலையிலேருந்து ஆரம்பித்து சூரிய உதயத்திலேருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வெடிகிற வரைக்கும் சுவாமியை தியானம் பண்ணாவே நம்ம நினச்சது நடக்கும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகமங்கள்லையும் புராணங்கள்லையும் இருக்குது. சென்னிமலை புதுப்பாளையம் அங்காளம்மன் கோயில் சிவன்ராத்திரி விழா சமையல் அதுக்கு நேற்று காலையிலிருந்து நாங்கள் சமையல் ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு 10,000 டு ஒரு 15,000 வரையில் தக்காளி சாதம், சக்கரை பொங்கல், தக்காளி சாதம், தயிர் சட்னி, வெஜ்ஜு பிரியாணி, பால்கறி குருமா, தயிர் சாதம், ஊறுகாய், இந்த மாதிரி சுக்குப்பால், காஃபி, டீ, போண்டா, பச்சி. அங்காளம்மா எங்க செங்காலம்மா அங்காரம்மா வராளம்மா ஐயா நட்ட நடு சாமத்தில மாயான கொல்லையில பார்வதியா ஈஸ்வரியா அம்பிகையா சண்டிகையா சூலினியா மாலினியா நாரணியா பூரணியா மாசானியா வெக்காளியா பஞ்சமியா பைரவியா பாஞ்சாலியா மாஞ்சாலியா மாகாளியா வேதாளியா யாரென்று கேளுங்கம்மா. அம்மா அங்காளம்மா செங்காளம்மா அங்காரம்மா வராளம்மா, அம்மா அங்காளம்மா செங்காளம்மா அங்காரம்மா வராளம்மா நட்ட நடு
கொல்லையில ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆணவத்தால் அழியாதே, கல்வம் சிவமயம். சப்தரிஷிகள், பூலகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். தாராள வார்த்தையை பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிய. சக்திதான் பெரிது. ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்று தருவது பெண்மை. நீ இன்றி வாழ்வுண்டு. நான் இன்று நீர் இல்லை. ஆயா அவ காக்க வந்துட்டாரே. அங்க இடி முடங்குது, அது பசாமி தங்க கழசமினுது. ஐயா, அங்கே 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 இடி முடங்குது, கருப்பசாமி தங்க கழசமினுது. ஐயா, வங்க கடல் ஓடி வந்து வணங்குதையா, புயல் எங்க குலசாமி உனக்கு அடங்குதையா. ஐயா, ஐயா, விஜருவ குதிரக்கார வாருமையா, வரம் வெடிகதை எங்களுக்கு தாருமையா.